நான் சொல்ல போகிற பதிவு வந்துங்க அரசியல் சம்மந்தப்பட்டது. இது சம்மந்தமாக ஒரு புக்கு நான் வந்து இதில் அமேசான் கிண்டல் ஸ்டோர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சினிமா அண்ட் பாலிட்டிக்ஸ்ன்றது பேர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 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 இது இருக்குதுங்க. அதாவது 6 சிஎம் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து திரையுலகத்திலேருந்து திரையுலகத்திலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க. அவங்க வந்து சிஎன் அண்ணாதுரை, எம் கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, பிஎன் ஜானகி, முக ஸ்டாலினுங்க. இதுக்கு மேலேயும் சிலர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்திருக்காரு, எஸ் ராஜேந்திரன் இருந்திருக்காரு, சரத்குமார் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு, பாக்கியராஜ் இருந்திருக்காரு, டி ராஜேந்திரன் இருந்திருக்காரு. பல நடிகர் ரஜினி அந்த மாதிரி உள்ளவங்க சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றதா நமக்கு தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு சில மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ் ஆந்திராவில் சிஎம் இருக்காருங்க. அவர் இல்லாமல் சிரஞ்சீவி, ரோஜா, மார்கின் பாரத் ஒருத்தர், அப்புறம் இப்போ பவன் கல்யாண் வந்து இப்போ உள்ள எலெக்ஷனில் நின்று அவர் வந்து ரொம்ப நாளாக அரசியலுக்கு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிரேம் நசீர் வந்து அரசியலுக்கு வரணும்னு பார்த்தாரு, ஆனால் அவரால் முடியல. சுரேஷ் கோபி இப்போ வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காருங்க. அவர் பிரபல மலையாள நடிகராக இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்ருகன் சின்ஹா ஸ்டைல் மன்னர்னு ஃபஸ்ட்டு ஸ்டைல் மன்னராக வந்தது அவர் தாங்க. அப்புறம் வந்து தர்மேந்திரா, ஹேமா மாலினி, அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து பழைய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சுனில் தத், நர்கிஸ், ராஜ் பபர், சஞ்சய் தத். கர்நாடகா ஸ்டேட்டில் ராஜ்குமார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப நாளாக இது அரசியல் இது பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி அம்பரீஷ், நடிகர் அம்பரீஷ்ன்றவர் வந்து சினிமாவில் இருந்து சென்ட்ரல் மினிஸ்டராக வந்தவர். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பகவத் சிங் மான்ன்றவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் பிரபல பாடகராக இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கூட ரானால்டு ரீகன் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் வந்து சினிமா நடிகராக இருந்தவர். அதே மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட் நிறைய வெற்றி படத்தில் நடித்தார். அவர் மேயராக இருந்தாருங்க. அதே மாதிரி ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் உங்களுக்கு தெரியும், நிறைய படத்தில் நடித்தவர். அவர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாருங்க. அதே மாதிரி யுக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, அவர் வந்து ஒரு காமெடி நடிகருங்க. அதே மாதிரி பிலிப்பீன்ஸினுடைய அதிபராக இருந்தவர் ஜோசப் எஸ்ட்ராடான்றவர், அவரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவருங்க. அது மட்டும் இல்லைங்க, போப் ஜான் பால் 16 அவர் வந்து உண்மையான நேம் வந்து கேரோல் கால்டியான்ற அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து போப்பாக வந்தவர். போப்புன்றவர் ரோம் நகரத்தினுடைய அதிபராக இருக்கிறவர் கூட. அப்புறம் நீரோ மாமன்னரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொமானியா மாமன்னர். அவர் வந்து ஒரு கவிஞரும் நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல பிடில் வாசிக்கக்கூடியவரும் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிங் லூயி 16 பிரான்ஸினுடைய அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டர், ஒரு வந்து நாடக நடிகராக இருந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். அதே மாதிரிங்க இந்த புக்கில் பதிவில் நிறையா படங்கள் இருக்குது, நிறையா இது இருக்குது. சினிமா அண்ட் பாலிட்டிக்ஸ் இதனுடைய பேர். அதை நீங்கள் விரும்பினா நீங்கள் வாங்கி படிக்கலாம். நன்றி. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றிங்க.